ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். இந்த வீடியோவில் நம்ம ஆப்டிடியூடில் வர்ற காலண்டர் என்கின்ற ரீசனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான டிப்ஸில் இருந்து அந்த சம் கிளியர் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், மேலும் இதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலான்னு சில டீட்டெயிலாக கொடுப்பாங்க. அதுக்கான வீடியோ ஒன்று உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், டீட்டெயிலாக கவனிங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜனவரி 1, 2004 வேலைக்கிழமை என்றால் ஏப்ரல் 3, 2004 என்ன கிழமையாக இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த இயர் நார்மல் இயரா இல்லை லீஃப் இயரான்னு ஃபைன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்க இயரை 4ஆல் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் மீதி வராமல் வந்துச்சுன்னா அது லீஃப் இயர் ஆகவும், மீதி வந்துச்சுன்னா அது நார்மல் இயராகவும் கன்சிடர் பண்ண முடியும். இப்போ இது 4ஆல் டிவைட் பண்ணும்போது இதில் மீதி வராமல் ஃபுல்லாக டிவைட் ஆகுது. அப்போனா இது ஒரு லீஃப் இயர்னு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. லீஃப் இயருக்கான அர்த்தம் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டேஸ்னால் 365 நாள் ப்ளஸ் ஒரு கால் டேஸ் தான் அடங்கும். இந்த கால் ஒரு 4 வருஷம் தாண்டின பிறகு ஒரு டேவாக கன்சிடர் பண்ணி அது ஒரு லீஃப் இயராக ஃபைன் பண்ணிடுவாங்க. அதனால் தான் ஒரு வருஷத்தை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா அது டிவைட் ஆனிச்சுன்னா அது லீஃப் இயர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வருஷம் லீப் இயர்னு கண்டுபிடிச்சனால நம்ம பிப்ரவரி மாதம் 29 நாள்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ஒவ்வொரு மாதமும் எடுத்து அந்த மாதத்தில் இருக்கிற டேலாம் வீக்கால் டிவைட் பண்ணி மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற டேவை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதையும் அந்த வீக் பேஸஸில் கிளியர் பண்ணோம்னா மீதி எக்ஸஸாக இருக்கிற டே எல்லாத்தையும் இருக்கிற கிழமையோட ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஏப்ரல் 3ஆம் தேதியோட கிழமை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா ஜனவரி 1ஆம் தேதி நம்ம டியூஸ்டேன்னு எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம டெலீட் பண்ணிடணும். அப்போனா ஜனவரி 31ஆம் தேதி கிடையாது, 30ஆம் தேதின்னு மாறிடும். அப்போனா ஒரு டேக்கு முன்னாடி தான் நம்மளுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஷோ பண்ணணும். நம்ம இங்கே அதுக்கு முன்னாடி இருக்கிற டேவாக நம்ம எடுத்துட்டோம் சண்டேன்னு. அன்றைக்கி உண்மையான ஆன்சர் சாட்டர்டே வரணும். இதிலே இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வாரத்துக்கு 7 நாள்னு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு நாள் சண்டேன்னு எடுத்துட்டோம்னா லாஸ்ட் நாள் சாட்டர்டேன்னு தான் அமையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இங்கே ஜனவரி 1 தேர்ஸ்டேன்னு எடுத்துட்டோம்னா லாஸ்ட்டாக 7ஆம் தேதி என்னவாக மாறிடும், அதுக்கு முன்னாடி நாள் வெனஸ்டேவாக மாறிடும். அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிற மந்த்தோட டேட் எல்லாத்தையும் கூட்டி அதை 7ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபைனலாக டிவைட் ஆக வர்ற மீதியை லாஸ்ட்டாக வெனஸ்டேயில் இருந்துச்சுன்னா அதிலிருந்து எவ்வளோ ஆன்சர் மீதி வந்துச்சோ அந்த நாட்களை மட்டும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் சாட்டர்டேன்னு இதுலேயும் கரெக்டாக கிடச்சிரும். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நார்மல் இயர்னா என்ன, லீஃப் இயர்னால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ டேஸ் இருக்குது ப்ளஸ் அந்த டேஸை 7ஆல் டிவைட் பண்ணும்போது எப்படி ரிமைண்டர் டே வருது அதை எல்லாத்தையும் கூட்டி நம்மளுக்கு என்ன ஆன்சர் தேவையோ அது வரைக்கும் கூட்டி அதையும் 7ஆல் டிவைட் பண்ணி மீதி வர ரிமைண்டரை இந்த டே ஃபார்மேட்டில் அதுக்கு அடுத்தது 1.1 ஆட் பண்ணி வந்தோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஒரு மாடல் சம்மை நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் இருக்கிற இந்த டிப்ஸை மறக்காமல் நோட் பண்ணிக்கிங்க. ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை திருப்பி ரீகால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.